இன்று நாம் சிந்திக்க வேண்டிய அதிகாரம் 31 வெகுளாமை. இதுல திருவள்ளுவ மாலையில எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கு விளக்கு என்பதுல இந்த விளக்கு என்பதற்கு திருவள்ளுவ மாலையில 2 அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். நேற்று நேரமின்மையினால வேகமா போயிட்டோம். வெள்ளி வியாழம் விளங்கு ரவி வெண்திங்கள் பொல்லன நீக்கும் புறவிரலை தெள்ளிய வள்ளுவரின் குரல் வெண்பா அகிலத்தோர் உள் இருள் நீக்கும் ஒளி என்று மதுரை பாலாசிரியனார் என்கிற பெருமகனார் சொல்லியிருக்கார். இங்க வெள்ளி வியாழம், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்று பாவி பாடல்கள்ல வரும். விலங்கு ரவி என்று ரவிச்சந்திரன் என்று பேர் வச்சிருப்பார். ரெண்டுமே வடமொழி சொல் தான். அது ரவிச்சந்திரன் என்பது ரவி சூரியன் என்றும் சந்திரன் நிலா என்றும் நாம் கொள்கிறோம். அதே மாதிரி பெண்களுக்கு பானுமதி என்று பேர் வச்சிருப்பார்கள். எதுவும் வட சொல் தான். பானு என்கிற சொல் கதிரவனையும் மதி என்பது சந்திரனையும் குறிக்கும். இங்கே அதை ரவி என்று அவர் குறிப்பிடுகிறார். ரவி வெண் திங்கள் புல்லன நீக்கும் புற இருளை தெள்ளிய வள்ளுவரின் குரல் வெண்பா அகிலத்தோர் உள் இருள் நீக்கும் ஒளி. அதெல்லாம் புற இருளை நீக்கும், அக இருளை நீக்குவது வள்ளுவரின் குரல் வெண்பா என்று மதுரை பாலாசிரியனார் அந்த பாடலை வெண்பாவிலே சொல்லியிருக்கிறார். அடுத்து அறம் தகழி ஆன்ற பொருள் திரி இன்பு சிறந்த நெய் செஞ்சொல் தீ தண்டு குறும்பாவா வள்ளுவனார் இயற்றினார் வையத்து வாழ்வார்கன் உள்ளிருள் நீக்கும் விளக்கு என நப்பாலத்தனார் என்கிற பெருமகனார் கூறியிருக்கிறார் என்பதை காலம் கருதி நேற்று அதை விடுத்து விட்டோம். அடுத்து இன்று நாம் வெகுளாமை என்கிற 31வது அதிகாரத்தை தொடங்குகிறோம். வெகுளி என்பது பொய்மையினாலே வருவது. பொய் அதிகமாக சொல்லுகிற போது அதை நாம் தெரிந்து கொண்ட பின்னால் ஏற்படுகிற செயல்தான் அந்த வெகுளி என்பதை நாம் பார்க்கலாம். ஒருவன் மேல் சினம் கொள்வதற்கு கரணகமிருப்பின் அதை கொள்ளக்கூடாது என்பதுதான் அந்த வெகுளி. வெகுளி கோபம், வெகுளல் கோபம் அடைதல், வெகுளாமை கோபம் கொள்ளாமல் இருத்தல் என்று பொருள். வெகுளி என்றால் கோபம். இப்ப இந்த வெகுளாமை என்பது நாம் இங்கே 34, 35வது திருக்குறளுக்கு சென்றோமானால் மனதில் குற்றமில்லாமல் இருத்தல் என்கிற 34வது குறளுக்கு 35வது குறளிலே அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் 4 இழுக்கா இயன்றதரம் என்று சொல்லுகிறார் அல்லவா. அந்த இடத்திலே அழுக்காறு என்பதை நாம் முழுமையாக 10 குறள்கள் பார்த்து விட்டோம். இப்ப அடுத்த குற்றமாக அவர் வெகுளாமையை அந்த 35வது குறளிலே சொல்கிறார். 4 குற்ற செயல்கள் முதன்மையானவை என்பதனால, இன்னும் நிறைய குற்ற செயல்கள் இருக்கின்றன என்றாலும் கூட இந்த 4 அடிப்படையிலே தான் இந்த மனதிலே குற்றம் எழுகின்றது என்பதை திருவள்ளுவர் பெருமான் அந்த 35வது குறளிலே சொல்லியிருக்கிறார். அதிலே வெகுளாமை, வெகுளி என்பதை, வெகுளி என்றால் கோபம், அந்த வெகுளல் என்றால் கோபம் அடைதல், வெகுளாமை என்றால் கோபம் கொள்ளாதிருத்தல் என்பதைத்தான், கோபம் கொள்ளக்கூடாது என்பதை இங்கு வெகுளாமை என்கிற அதிகாரத்திலே சொல்லுகிறார். அப்படி கோபம் கொண்டால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதையும் நாம் அந்த 10 குறள்களிலே சிந்திக்க இருக்கிறோம். பொய் சொன்ன வாய்க்கு உணவு கிடைக்காது, அதே போஜனம் என்று சொல்வார்கள். சமஸ்கிருதத்தை அந்த வாக்கியத்தை தொடர் மொழியை சொல்லுகிற போது பொய் சொன்ன வாய்க்கு கிடைக்காது என்று சொல்வார்கள். இது எல்லாரும் கிடைக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் தானே சாப்பிட்றாங்கன்னு. அது ஒட்டாது. இப்படி பொய் பேசி ஏமாற்றி தெரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு அது ஒட்டாது. மனதிலே ஒரு குறுகுறுப்பு இருந்து கொண்டே இருக்கும். அதை நம்ம பின்னால பார்ப்போம். அதாவது குணமென்னும் குண்டேறின்றார்வர்களை கனமையும் காத்தல் எருது என்பதை நீத்தார் பெருமையில் நம்ம பார்த்தோம். அதாவது அவங்க ஒரு துறவி அதிகமா கோபம் அடைந்து விட்டார் என்றால் அவர் கொஞ்சம் சறுக்கிடுறார். இந்த விளையாட்டு வீரர்களுக்கு சரியா விளையாடவில்லை என்றால் அவர்களுக்கு அந்த புள்ளிகள் குறையும், அந்த பாயிண்ட் குறைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர்கள் குறைந்து மறுபடியும் ஒரு 100 ஆண்டு அல்லது 1000 ஆண்டுகள் மறுபடியும் அந்த தவத்தை அடைவதற்கு செய்ய வேண்டும் என்பது புராணத்தில் வருகிற செய்தி. அது ஒரு நல்ல கருத்து தான். அதாவது அவருக்கு மதிப்பெண்கள் குறைக்கப்படுகிறது. சில தேர்வுகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, உரிய விடைகள் இருந்தால் மதிப்பெண் கொடுப்பார்கள். சரியான விடை எழுதவில்லை என்றால் அரை மதிப்பெண் குறையும்.
விடையே சந்தேகமா இருந்தது எனக்கு இது அப்படின்னு சொன்னா, அது எழுதாம விட்டுட்டா அ மதிப்பெண்ணும் கிடைக்காது. அது குறையவும் செய்யாது. ஆனால் தவறான அ விடையை சொல்லிவிட்டால் 1/2 மதிப்பெண் அல்லது 1 மதிப்பெண் என்று குறைப்பார்கள். அது மாதிரி இந்த முனிவர்கள்ல தவம் செய்துவிட்டு இவர் கோபப்பட்டு ஏதேனும் யாருக்காவது சாபிப்பு கொடுப்பார்களேயானால், அப்படி கொடுத்தால் அவர்களுக்கு அந்த புள்ளிகள் குறையும். அவருடைய தவத்தினுடைய தன்மை வந்து குறைஞ்சிரும், பலிக்காது. அ ஆகையினால அ அது மாதிரி புள்ளிகள் குறைந்துவிடும் என்பதனால இந்த இந்த போஜனம் என்று சொல்லுகிறோமே உணவு, அவரு கிடைக்கும் சாப்பிடுவாரு. எல்லா இடத்துலயும் ஏமாத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. இருந்தாலும் கூட அது வந்து அவருடைய இதுல ஒட்டாது அப்படிங்கிறது தான் கருத்து. அந்த நிலையில இந்த கோபம் என்று அப்படி வெகுண்டு எழுகிற போது அவருக்கு வருவது கோபம். அது சினம் என்பது கொஞ்சம் கூடுதல். சீற்றம் என்பது அதை விட அதிகம். கதம் கதம் காத்து கற்றடங்கள்னு நம்ம 130வது குறள்ல பார்த்தோம் அடக்கமுடைமையில. அந்த கதம் என்பது சீற்றத்தை விட பெரியது. அதை விட பெரியது வெகுளி. அதனால தான் இங்கே வெகுளாமை என்று வைக்கிறார். அதிகமாக கோபம் அடைதல். எல்லை மீறி முகமெல்லாம் சிவந்துரும். அ என்னுடைய தந்தையார் சொல்வாரு, "உனக்கு ஏதாவது கோபம் வந்ததுன்னா, முகம் பார்க்கிற கண்ணாடியை பார்" என்பார். அது விகாரமாக தெரியும். முகம் வந்து மிகவும் விகாரமாக தெரியும். உடனடியாக கொண்டாந்து பார்த்துடணும். ஒ ஒ ஒரு 10 நொடிக்கு பிறகு பார்க்கக்கூடாது. இந்த கோபம் வந்த உடனே யாராவது கொண்டாந்து நம்ம முகத்துல காட்டுனாங்கன்னாக்க, நம்முடைய முகம் எவ்வளவு விகாரமாக, அருவருப்பாக இருக்கிறது என்பது தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சாலும் நமக்கு கோபம் வருது. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் என்பவை இந்த குற்றங்கள் எல்லாம் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்குது. அது கனன்று எழுந்து விடாமல் இருக்கிற தடுப்பு சுவர் தான் நமக்கு திருக்குறள் படிக்கிறோம். கனன்று அதிகமாக, அதாவது கோபமாய், சினமாய், சீற்றமாய், கதமாய், வெகுளியாக முகிழ்க்கிற வரைக்கும் விடாமல் அதை அணை போடுவதற்குத்தான் இந்த நம்முடைய திருவள்ளுவர் திருக்குறளை செய்திருக்கிறார். இந்த குற்றங்களில் இருந்து நம்மை விடுவிப்பதற்காக என்பதை சொல்லுகிறோம். அடுத்து எளைதாக முள்மரம் களைக, முள்மரம் கொள்க களையினர் கைகொள்ளும் காழ்த்த விடத்து என்று ஒரு குறள் 879வது குறள் 88வது அதிகாரத்தில் 9வது குறள் வருகிறது. முள் செடி இது வந்து பயன் தரப்போறதில்லை என்று தெரிகிற போது அதை வேறு விடுவதற்குள்ளாகவே அதை களைந்து விட வேண்டும். அப்படி இல்லை என்றால் பிறகு நம்முடைய கையை தான் பதம் பார்க்கும் என்பது அந்த குறளினுடைய பொருள். அதை போல அந்த கோபம் கொள்கிற போதே அதை அடக்கு அடக்கு என்று என்பதற்காக சொல்லப்பட்ட எடுத்துக்காட்டு. அடுத்து கோபமுள்ள இடத்தில் குணம் இருக்கும் என்று ஒரு பழமொழி சொல்வார். கோபமுள்ள இடத்தில் இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. வீட்டுல ஒரு எண்ணெய் பாட்டில் ஒரு 100 மில்லியோ அல்லது 200 மில்லியோ இருக்குது. அந்த கண்ணாடி பாட்டில் கீழே விழுந்து உடைச்சிட்டான். உடைத்த உடனே நமக்கு கோபம் வருகிறது. முதலாவது எண்ணெய் இல்லை என்பது, பாட்டில் இல்லை என்பது எல்லாம் 2வது. இப்ப என்ன அதுல உள்ள சிக்கல்னா, அந்த உடைந்து சிதறியதுனால அந்த சில், கண்ணாடி சில் எந்த அளவுக்கு அந்த எவ்வளவு அளவு பரப்பளவுக்கு அது போயிருக்கிறது என்பதனாலே வருகிற சினம். இது நியாயமான சினம். ஏனென்றால் ஒரு சிறு துளி துகள் காலிலே ஏறினாலும் அதனால் யாருடைய காலில், அந்த குடும்பத்தில் உள்ள யாருடைய காலில் ஏறினாலும் அவர்கள் படுகிற துன்பத்திற்கு அளவு இருக்காது. அதை எந்த அளவுக்கு அவர்கள் கூட்டி செம்மைப்படுத்தி சாணம் வைத்து ஒத்தி ஒத்தி எடுப்பார்கள். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதனால் அது அந்த கோபம் நியாயமானது என்றாலும் கூட முகக்குறியிலே காட்டலாமே தவிர இனி இது மாதிரி செய்யாதே என்று அமைதி அடைவதுதான். முடிஞ்சு போச்சு. இது ஒரு எளிமையான எடுத்துக்காட்டு. இது மாதிரி எவ்வளவோ எடுத்துக்காட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில. இந்த கோபம் வருவதற்கான சூழல், அந்த பொருள் போய்விட்டது என்பது 2வது செய்தி. அதனால் ஏற்படுகிற விளைவு, அந்த கண்ணாடி சில், ஒரு சிறு துகள், கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறு துகள் பாய்ந்து விட்டால் கூட அது நம் உடல் முழுமையும் வலியை கொடுக்கும் என்பதனால அவருக்கு வருகிற நியாயமான கோபம்.
அந்த கோபத்தையும் அடக்கி என்ன செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும் என்பதுதான். அந்த அந்த பையனையே நீங்க செய்ய சொன்னா அவனே குத்திருவான். எந்த இடத்துல விழுந்திருக்கு அவனுக்கு ஒரு படபடப்பு, பரபரப்பு, மற்றவர்கள் நம்மை வந்து மனதிலே எப்படியெல்லாம் நினைப்பார்கள் என்ற எண்ணமெல்லாம் இருக்கும். அப்ப அவனை ஒதுக்கி வைத்துவிட்டு, "நீ இரு, நாங்கள் செய்கிறோம்" என்று பெரியவர்கள் தான் அதை செய்வார்கள். இது கோபத்தை அடக்கி, இன்னொரு நாள் அந்த தவறை அவன் செய்ய மாட்டான் என்பதற்கான ஒரு செய்தி தான். இதான் கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும் என்பது. முதல்ல கோபம் வருது. ஆனா சில உரையாசிரியர்கள், நான் மிகவும் போற்றுகிற உரையாசிரியர்கள் கூட அப்படிலாம் இருக்காதுன்னு எழுதியிருக்கிறார்கள். ஆனா நான் என்னுடைய அனுபவத்திலே இதை நீங்க சிந்திச்சு பார்த்துக்கலாம். இப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பதை எல்லாருடைய உரையை கேட்கிற போதும் நாம் அந்த 2 குறளினுடைய கருத்தை மனதிலே கொண்டுதான் பார்க்க வேண்டும். யார் தவறாக சொன்னாலும், இப்ப நான் சொல்லுவதிலே கூட உங்களில் சிலருக்கு அதாவது கருத்து வேறுபாடு இருக்கலாம். இந்த உரை சரியில்லை, இவர் பார்க்கிற பார்வை சரியில்லை என்று தோணலாம். அப்படிதான் தோணணும். அப்படி தோன்றினால்தான் அதுக்கு பேர் பகுத்தறிவுன்னு பேரு. ஒன்றுமே தோன்றவில்லை என்றால் அது பகுத்தறிவு இல்லை. இதுதான் பகுத்தறிவு. இப்ப நான் சொல்லுகிற எடுத்துக்காட்டு சரியா இல்லையா என்பதை ஒவ்வொன்றுக்குமே, இதுக்கு மட்டும் இல்ல, நான் சொல்லி வருகிற ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் என் அளவில் சொல்லுகிற எடுத்துக்காட்டுகள் சரியா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் பகுத்தறிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. அடுத்து நாம் துறவியர்களில் சிறந்தவன் யாருன்னா, சினத்தை துறந்தவன் தான் சிறந்த துறவி. சினத்தை துறக்காதவன் துறவி அல்ல. குணம் என்னும் குண்டேறி என்றார் பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி அந்த சினத்தை முழுமையாக துறந்தவன் யாரோ எதுவுமே நடக்காது போல இருப்பார். அவரை அணுகி கேட்டால் புன்னகைப்பார், அவ்வளவுதான். அதுல 1000 பொருள் இருக்கும். அந்த புன்னகையில 1000 பொருள் இருக்கு. நாம் ஒவ்வொன்றாக உய்த்துணர வேண்டும். அதுதான் அந்த சினத்தை துறந்தவன் சிறந்த துறவி என்றும், சினத்தை துறக்காதவன் துறவியே அல்லன் என்பதையும் நாம் கொள்ள வேண்டும். வருகிறோம். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கிலன் காவா காயன். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கில்யன் காவாக்காயன் 2 கேள்வி கேட்கிறார். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கினன் காவாக்கா. ஆனா செல்லிடம் அல்லிடம். செல்லிடம் என்பது, நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம். நம்முடைய முதலாளி வேலை வாங்குகிற போது ஏதாவது கடுமையாக பேசியிருப்பார். அவரிடம் அதை காட்ட முடியாது. அது வீட்டுக்கு போனோம்னா அவர்கள் அன்போடு வரவேற்று உபசரித்தாலும் கூட அந்த மனைவி மக்கள் மீது எரிந்து விழுவது, இதான் செல்லிடம். அவர்கள் தான் நமக்கு புரிந்து கொள்வார்கள். ஏதோ சென்ற இடத்துல அவருக்கு பிரச்சனை என்று அவர்கள் உடனே எதிர்த்து பேச மாட்டார்கள். அவர்கள் எப்படி பேசினாலும் அதை பொறுத்துக் கொள்வார். இதுதான் செல்லிடம். செல்லாத இடம், அந்த திட்னர் பார்த்தீங்களா, மேலதிகாரி, நம்முடைய உயர் அலுவலர், அவர் அல்லது அந்த வேலை செய்கிற மேல்மட்ட அலுவலர் அல்லது முதலாளி என்று வைத்துக் கொள்வார். அவரிடம் நாம் கோபித்துக் கொண்டால் அவர் வேறு எந்த வழியிலெல்லாம் நமக்கு இடைஞ்சல் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்வார். வேலையை விட்டு தூக்க முடியலன்னா கூட வேற என்ன வழியில எல்லாம் இவரை இடர் செய்யலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பார். நான் என்னுடைய பணி காலத்துல அது மாதிரி நிறைய சந்தித்திருக்கிறேன். அதெல்லாம் சொன்னா கதையா போகும். அவ்வளவு கொடுமைகளை எல்லாம் தாங்கி கொண்டு எவ்வளவு அறியாமையில இருக்கணும், இவன் எல்லாம் ஆணையரா வந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே வந்துருவேன். அவ்வளவுதான். ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. அவனே அந்த காலம் கணிகிற போது நான் உங்களை தவறாக பேசிவிட்டேன், நீங்கள் ஒன்றுமே சொல்லவில்லையே என்றார். அதற்கும் புன்னகைத்து வெளியே வர வேண்டியதுதான். அதுக்கும் வேறு ஏதேனும் வாய் திறந்து சொல்லிவிட்டால் அதுவே தவறாக போய்விடும் என்பதனால பொறுமையை அந்த அளவுக்கு காட்ட வேண்டும். அதனாலதான் அந்த மேல்நாட்டு அறிஞர்கள் சொல்லுகிற போது அரிஸ்டாட்டில் பிளாட்டோ கூட சொல்லாத செய்திகளை எல்லாம் இந்த அடக்கமுடைமையும் பொறுமையையும் உடைமையையும்
திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்று வியந்து மேல் நாட்டினர் பாராட்டுகிறார் என்றால் வாழ்க்கையில் கை கொண்டால்தான் அந்த பாராட்டு உண்மையான பாராட்டாக இருக்கும் என்பதுதான் இங்கே கருத்து. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கிலன் செல்லிடத்து காப்பான் யார்? தான் சினந்தாலும் எதிரிடத்து சினவாத மனைவி மக்கள் வறியர் இரவலர் போன்றும். ஒரு இரவலர் ஏதாவது உண்பதற்கு கேட்கிறார், இவ்வளவு பெரிய தடியனா இருக்கிற, நீ எதுக்கு பிச்சை எடுக்கிற என்று நம்முடைய காட்டுகிறோம். அவனுடைய உடல்நிலை, அவன் வேலை செய்து படைத்துக் கொள்ள முடியும் என்பதை நாம் சுட்டிக்காட்டுகிறோம். இல்லை என்று பிறகு பார்ப்போம் என்றோ அடுத்த வீடு பார் என்றோ சொல்லிவிடுவது மேல். அதை அவனை அப்படி புண்படுத்த வேண்டியதில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குரல். விதிவிலக்கு வேறு. இந்த இடத்து அல்லிடத்து காக்கில் எண் என்றால் அது காவாட்டால் எண். நம்மை பற்றியவன் நம்மை சினக்கிறான், வசைபாடுகிறான், தாக்குகிறான். நாம் அவன் மீது சினம் கொள்ளாமல் அமைதியாகிறோம். ஏனென்றால் அது அல்லிடம். செல்லிடம் என்பது எதிரானது அல்லிடம். அந்த இடத்தில் நாம் சிறந்தால் நட்டம் நமக்குத்தான் என்பதனாலேதான் அந்த இடத்தில் அவர் மீது சினக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். யாரிடம் அல்லது யார் யாரிடம் நாம் சினத்தை வெளிப்படுத்த முடியாதோ அந்த இடம்தான் அல்லிடம். ஒரு நாடக காட்சி, ஒரு நாடகத்துல நான் பார்த்த ஒரு காட்சி, ஒரு அப்பாவியை இவன்தான் செய்திருக்க வேண்டும் என்று காவல்துறையினர் கொண்டு வந்து நைய புடைக்கிறார்கள். உண்மையை சொல் என்று அடிக்கிறார்கள். அவன் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் நான் அந்த தவறை செய்யவில்லை என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிறான். அவனுடைய உடம்பிலே பலவிதமான காயம் ஏற்படுகிற அளவுக்கு அவனை அடிக்கிறார்கள், உதைக்கிறார், நைய புடைக்கிறார். நான் அவன் இல்லை என்று அவன் சொல்லுகிறான். சொல்லியும் ஏதோ ஒரு தெய்வ காட்சியாக அந்த உண்மையான திருடன் சில நாள்களிலே பிடிபட்டு கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறான். அப்பொழுது அவனை உள்ளே வைத்து விட்டு இவனை வெளியே அனுப்புகிறார். இப்ப அவனை இந்த அளவுக்கு நையே புடைத்து அவன் உடம்பெல்லாம் வலி ஏற்படுகிற அளவுக்கு 1 மாதம் ஆனாலும் அவனை பழைய நிலைக்கு வருவது கடினம். அப்படிப்பட்ட சூழல்ல இந்த இந்த காவல்துறை செய்கிற அந்த தவறு, அந்த பிழை, அந்த நாடக காட்சியில இது நிதர்சனமாக நடக்கிற செய்தித்தான் அந்த நாடக காட்சியிலே அவர்கள் அங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இதுதான் அல்லிடம். இவன் வேறு மாதிரி பேசியிருந்தால், நான் அந்த தவறை செய்யவில்லை என்பதை தவிர வேறு மாதிரி பேசியிருந்தால் இன்னும் துவைத்திருப்பார்கள். அதனாலதான் அல்லிடம். அல்லிடம் என்பது சரியாக புரிந்திருக்க கூடும். இப்படிப்பட்ட இடங்களில் உதவியை வாங்கி கொண்டு அமைதி காத்தலே நல்லது. ஏன்னா நமக்காக ஆள் இல்லை, அவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள். அதிகாரம் படைத்ததனால் என்ன வேண்டுமானாலும் செய்கிறார். அது தெய்வம் நின்று கொள்ளும் என்பதனாலே கருத்து. இப்ப நீதி, இதனால் பெறப்படுகிற நீதி என்ன? இந்த குரல் மூலமா செல்லிடத்து காப்பான் இனம் காப்பான் அல்லிடத்து இளன் காவாக்கால் என். எளியவன் மெலியவன் பெருமையாளன் செல்வன் என நோக்காமல் எவரிடமும் சினம் கொள்ளாமல் கொள்வதே இந்த குரலினுடைய நீதி. எல்லா இடத்திலையும் கோபப்படாமல் சொல்ல மழுங்கல் போல் இருக்க வேண்டும் என்று கருத வேண்டும். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கியன் காவாக்கால் என் என்று 2 கேள்வி. 2வது குரல், செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல் அதனில் தீய பிற. சினம் செல்லா இடத்து தீது, சினம் செல்லிடத்தும் தீய பிற அதனின் இல் என்று மாற்றி போடுகிற போது அதனுடைய பொருள் விளங்கும். செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல்லாதனின் தீய பிற. வலியவரோ மெலியவரோ,
எவரிடத்தும் சினம் கொள்ளாமை நல்ல துறவருடைய கடமை. ஒருவனது சினம் அது தாக்க முடியாத வலிமையர் மேல் எழின் தனக்கே அது தீங்காக முடியும். அது தாக்கக்கூடிய எளியார் மேல் எழினும் அதைவிட தீமையானது வேறில்லை. 2 கருத்துல, ஒருவனது சினம் அது தாக்க முடியாத வலியார் மேல் எழுந்தால் அது தனக்கே தீங்காக முடியும். அது தாக்கக்கூடிய எளியவர் மேல் எழுந்தால் அதைவிட தீமை பயக்கக்கூடியது என்பதைத்தான் இல்லதனின் தீய பிற என்று சொல்லுகிறார். பிற தீய செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல்லதனின் தீய பிற. குறள் 3. மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். இந்த குறளுக்கு 152, 159, 160, அதாவது புரை உடைமையில 2, 9, 10 ஆகிய குறள்களை நாம் இணைத்து படிக்க வேண்டியிருக்கும். அந்த குறள்கள் 90 கூட போடுறான். 150 அதுவல்ல. யார் மாட்டும் வெகுளியை மறத்தல் இப்படி மாற்றி போடும்னா சரியா வரும். தீய பிறத்தல் அதனால் வரும். யார் மாட்டும் என்கிற 3வது சீரை முதலிலும் 2வது சீரை 2வதும் முதல் சீரை 3வதுமாக போட்டால் பொருள் விளக்கும். யார் மாட்டும் வெகுளியை மறத்தல். யார் சொன்ன பார்த்தீங்களா? குறள்ல வலியார் மெலியார் நண்பர் வேறு மற்ற பிறர் யார் மீதும் யார் மாட்டும் வெகுளியை மறத்தல் தீய பிறத்தல் அதனால் வரும். அப்படி மறக்கலைன்னா தீயவை நமக்கே வந்து சேரும் என்பதைத்தான் இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். வலியார் மெலியார் ஒப்பார் நம்மோட ஒத்த நிலையில் உள்ளவர்கள் முத்திரத்தாரிடமும் சினம் கொள்ளுதலை தவிர்க்க வேண்டும். ஏன் மறக்க வேண்டும் என்றால் அதனால் பல்வகையான தீமைகள் உண்டாகும். அன்றி மறப்பது நன்றென்று நல்லது அன்றிய மறப்பது நன்று என்று சொன்னோம் அல்லவா? அதே போல அதை மறந்து விடுதல் நல்லது. திரும்ப அதை செய்தியை சொல்ல வேண்டுமானால் யார் நமக்கு தீமை செய்தார்களோ அவரே வந்து நினைவூட்டினால்தான் நமக்கு நினைவு வர வேண்டும். அந்த அளவுக்கு அதை மறந்துவிட வேண்டும் என்பதை இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். ஏனென்றால் மறக்கவில்லை என்றால் நமக்குத்தான் தீமை என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். பொருள் கொள்வதற்காக யார் மாட்டும் என்கிற சீரை முதலிலே போட்டு யார் மாட்டும் வெகுளியை மறத்தல் தீய பிறத்தல் அதனால் வரும். ஏனென்றால் தீமை நமக்கு வரும் என்பதை மிக எளிமையாக குறள் மூலமாக விளக்குகிறார். அடுத்து 4வது குறள். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. பிற பகையும் உளவோ. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பிற என்பதை 5வது சீராக போட்டால் பிற பகையும் உளவோ. அதாவது இல்லறத்தாருக்கு அன்பாலும் துறவரத்தாருக்கு அருளாலும் முகத்தின்கண் தோன்றும் மலர்ச்சியும் மனத்தின்கண் உண்டாகும் மகிழ்ச்சியும் எடுத்து அழிக்கின்ற சினமல்லாது வேறு பகைகளும் உண்டோ என்பது உரை. சினத்தின் நீட்சியே பகையாதலாலும் புறப்பகை இல்லாத துறவியர்க்கும் சினம் அகப்பகைய அமைந்து பிறவி துன்பத்தை பயத்தலானும் சினத்தின் வேறான பகை இல்லை என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லறத்தில் உள்ளவர்களுக்கு அன்பினாலும் துறவரத்தில் உள்ளவர்களுக்கு அருளினாலும் முகத்தில் நகையும் தோன்றும் மலர்ச்சியும் தோன்றும் என்பதை இந்த குறள் மூலமாக பார்க்கிறோம். துறவரத்தாருக்கும் இந்த உள்ளத்துல சினம் ஏற்பட்டால் அதுவே அவருக்கு பகை, தற்பகை என்று சொல்லுவாங்க. நகைப்பையும் மகிழ்வையும் ஒருங்கே அழிக்கும் சினத்தை பார்க்க தனக்கு பகையானவை எவையும் இல்லை என்பது அதனுடைய முடிவான கருத்து. உட்பகை என்பது
புறப்பகையினும் கொடிது. உட்பகை என்பது புறப்பகையை விட கொடிது. அதனினும் கொடிது தன் உடன் ஒழியாமல் இருக்கும் தற்பகை என்பது இந்த 4வது குறளினுடைய கருத்து. மீண்டும் குறள். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற என்பதை பிற பகையும் உளவோ என்றால் உனக்குள்ளேயே இருக்கிற அந்த சினம்தான் தற்பகையாக இருந்து உன்னை அழிக்கும் என்பது இந்த 4ஆம் குறளினுடைய கருத்து. அடுத்து 5 தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். நீ உன்னை நன்றாக காத்துக்கொள்ள வேண்டுமானால் தன்னிடம் சினம் தோன்றாமல் காக்க வேண்டும். அவ்வாறு காக்க தவறினால் அச்சினமே உன்னை கொன்றுவிடும் என்று இந்த குறளிலே சொல்லுகிறார். இல்லறத்தாருக்கு சினக்கப்பட்டாரால் தீங்கு நேர்ந்தாலும் துறவரத்தாருக்கு அவர் சினம் தவப்பயனை கெடுத்து பிறவி துன்பத்தையும் அடைவித்தலாலும் தன்னையே கொள்ளும் சினம் என்றார். கொள்ளுதல் இங்கே கொள்ளுதல் போல் துன்புறுத்தல் என்று கொள்ள வேண்டும். கொள்ளுதல் என்றால் நேரடியாக பொருள் பார்த்தால் அதை அவனை தீர்த்து விடுதல், சாகடித்தல் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆனா என் உயிர் போகுதுடா பாரு, நீ செய்கிற செயல்களால எனக்கு உசிரே போகுதும்பாங்க. அதான் கொல்வதை போன்ற துன்பம் என்பதைத்தான் இங்கே தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் நீ அந்த சினத்தை காக்கவில்லை என்றால் அந்த சினமே உன்னை அழித்துவிடும் என்பதைத்தான் எல்லா வழியிலையும் பொருளாதாரத்துல மற்ற உறவுல எல்லாவற்றிலும் அழித்துவிடும். அதுதான் கொல்வதை போன்ற துன்பம் கிடைக்கும் என்பதை தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் தன்னைத்தான் காக்கின் நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் சினம் காக்க சினம் வராமல் உன்னை காத்துக்கொள். நான் காக்கவில்லை என்றால் காவாக்கால் என்கிறது பல இடங்கள்ல வரும். யாகாவாராயணம் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு நீ நாவை காக்கவில்லை என்றால் துன்பப்படுவாய் என்று அங்கே சொல்வார். அதே போல இங்கே நீ சினத்தை காக்கவில்லை என்றால் அந்த சினம் உன்னை அடித்துவிடும் என்பதைத்தான் காவாக்கால் என்று நீ கேள்வி கேட்டால் அது உன்னை அடித்துவிடும் என்று நான் பதில் சொல்லுவேன் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறான். கொல்லும் சினம் தன்னையே கொல்லும் சினம் சினம் கொண்ட உன்னையே கொல்லும் என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்.